தமிழ் அறிவியலின் அடையாளமாக இருக்கிற நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள், பெருமையோடு சொல்கிறார்கள், உலக நாடுகள் வைத்திருக்கிறதே ஏவுகணை, அதற்கெல்லாம் முன்னோடிகள் நமது மூதாதைகள் என்று. இந்த நாட்டின் குடியரசுத் தலைவர் நாட்டின் ராணுவத்திற்கு ஒரு போர்க்கப்பலை அர்ப்பணிக்க வருகிறார். அந்த விழாவில் பங்கேற்று பேசுகிறார் மதிப்பிற்குரிய ஐயா பிரணாப் முகர்ஜி அவர்கள். இந்திய நாட்டின் கடற்படைக்கே முன்னோடி அரசேந்திர சோழன் என்று சொல்கிறார்கள். அந்த கப்பலுக்கு பெயர் அர்ஜுனா என்று வைத்தார்கள், அரசேந்திர சோழன் என்று வைக்கல. அது வேற, நாம வர்றோம் வைக்கிறோம், அது வேற. ஒரு பெருமைப்பட வாழ்ந்த இனம் இன்று தலைநகரில் கோமணமும் இல்லாது அம்மனத்தோடு. இவன்தான் எல்லோரும் கல்லு மாவிலை கோலமிட்ட போது இவன்தான் அரிசி மாவிலை கோலமிட்டான், ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று. இவன்தான் எல்லோரும் தெருவில் வரும்போது குலைத்து விரட்டட்டும் என்று நாயை கட்டிய போது இவன்தான் திண்ணையை கட்டினான், போவர் வருவரெல்லாம் விருந்துண்டு இருந்து ஓய்வெடுத்து செல்லட்டும் என்று. அப்படி நாகரிகமும் பண்பாடும் செழித்து வாழ்ந்த ஒரு சமூகத்தின் மக்கள். தமிழர்கள் ஆந்திர காடுகளில் செம்மரக்கட்டைகளை வெட்ட வருகிற திருடர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள், கடத்தல்காரர்களாக காட்டப்படுகிறார்கள். என் மீனவ சொந்தங்கள் கஞ்சாவின் போன்ற போதைப் பொருள்களை கடத்துவர்களாக காட்டப்படுகிறார்கள். இந்திய கடலுக்குள் கைது செய்து இலங்கை ஒரு நாடு, உலகத்தில் போதைப் பொருளை அதிகமாக கடத்தி விற்கிறவன் ஒரு நாடு இருக்குது என்றால் அது இலங்கை. அந்த நாடு என் நாட்டு குடிமகனை, என் மீனவன் போதைப் பொருளை கடத்தி விட்டான் என்று தூக்கு தண்டனை கொடுக்கிறது. என்ன காட்ட முயற்சி செய்கிறார்கள்? தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள், பண்பாடற்றவர்கள், களவாணிகள், திருடர்கள், கடத்தல்காரர்கள் என்று காட்ட முயற்சிக்கிறார்கள். ஒரு மானங்கட்ட கேடுகட்ட அரசு சின்னத்தையும் பதவியும் பார்த்து அல்லாடி கொண்டு அலைகிறது. தமிழனுக்கு என்று ஒரு அரசு இருக்குது. 30 நாட்களுக்கு மேலாக போராட்டம் நடக்குது. பிரதமரை வலியுறுத்தி 37க்கு மேல பாராளுமன்ற உறுப்பினர்கள், 50 பேர் மாநிலங்களவையோடு சேர்த்து உறுப்பினர்கள். என்ன விவசாயி போராட்டம்? அது ஒரு இனத்தின் போராட்டம். விவசாயி என்று எப்படி ஒண்ணு பிரிப்ப? வயிறு இருக்கிறவன், பசி எடுக்கிறவன் ஒவ்வொருவனும் விவசாயி தான். இங்க விவசாயி இல்லாத ஒண்ணு இல்ல. இந்த தேசத்தின் மிகப்பெரிய தலைவராக இருக்கிற ஐயா ராஜா அவர்கள், எச் ராஜா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தம்பி கார்த்திக் அவரோடு குறிப்பிட்டு பேசினார்கள், ஐயா கண்ணா ஆடிக்கார் வைத்திருக்கிறாரு. எவ்வளவு வைத்தறிச்சல் அவருக்கு! ஐயா கண்ணா ஆடிக்கார் வைத்திருக்கிறார், அதனால் என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை? உழைக்கும் மக்கள் சேமிப்புக்காக வங்கியில பணம் போடுறான். அந்த பணத்துல பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கடன் பெற்று ஏமாத்தி விட்டு போன ஈன பயல்கள் எல்லாம் ஆடிக்கார் வைத்து சுத்தலாம். சாராயங்காட்சி விற்கிறவன் ஆடிக்கார் வைக்கலாம். சிகரெட் விற்கிறவன், பீடி விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், புகையிலை விற்கிறவன் ஆடிக்கார் வைக்கலாம். கோடி கோடியாக ஊழல் லஞ்சத்தில் பணத்தை பதுக்கி வைத்திருக்கிற இவர்கள் எல்லாம் ஆடிக்கார் வைத்திருக்கலாம். ஒரு விவசாயி ஆடிக்கார் வைத்திருக்க கூடாதா? ஐயாக்கன்னு போராடுவது ஒவ்வொரு விவசாயியும் ஆடிக்கார் வைத்திருப்பதற்கு வைக்க வேண்டும் என்பதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி ஆடிக்காரனடா,
தனி விமானம், தனி கப்பல் வைத்திருக்கிற அளவிற்கு வசதியோடு வாழ்ந்தால் தானா அது நாடு. அது நாடு. வீரி வித்தவன் விமானம் ஓட்டலாம், சோறு வித்து சோறு கொடுக்கிறவன் ஆடிக்கார ஓட்டக்கூடாதா? அவ்வளவு உங்களுக்கு பொறாம வைத்தறிச்சலா இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளவு இழிவா ஆடிக்கார வச்சிருக்காரு, வச்சிருக்க கூடாதா? தெருவை குட்டி சுத்தம் பண்றவன், அழுக்கை அள்ளி சுத்தம் பண்ணுகிறவன் எல்லாம் ஆடிக்கார் ஓட்டுகிற காலத்தை உருவாக்க வேண்டும் என்பதாண்டா எங்களுடைய கொள்கை. இது சமூகத்தின் பிழை. குப்பையை போடுகிறவனை உயர்வாக மதிப்பது, குப்பையை எடுத்து சுத்தம் செய்கிறவனை இழிவாக மதிப்பது. இந்த காலம் ஒழியணும், இந்த நிலை மாறணும். இது கண்டுகொள்ள மாட்டார்.